இந்த டேரை பாருங்க கைஸ், எனக்கு உள்ள அள்ளு விடுது. படிக்கிறேன். அச்சு, ஏதாவது ஒரு காலேஜ்ல ஏதாவது ஒரு கிளாஸ்ல போய் ஒரு பீரியட் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு பீரியட் ஃபுல்லாவா? ஓகே, நீங்க நியூ அட்மிஷன் சொல்லி, நான் நியூ அட்மிஷன் சொல்லி ஒரு பீரியட் ஃபுல்லாக உட்காருமா? ஏதோ ஒரு உள்ளே போயிட்டு நான் வந்து ஏதாவது சொல்லிட்டு அதெல்லாம் கூட பரவாயில்ல. எப்படி ஒரு பீரியட் ஃபுல்லாக உட்கார முடியும்? அவங்க கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுவாங்களே. என்கிட்ட ஐடி கார்டு கூட இல்லையே. நம்ம வாட்டுக்கு போயிட்டு நான் தான் ஃபஸ்ட் இயர்னு சொன்னால் ஐடி கார்டு செக் பண்ணுவாங்க. என்கிட்ட ஐடி கார்டும் இல்லையே. ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே பக்காவான ஐடியாவே இல்லை கைஸ். இப்போ தான் நாங்கள் பிளானே பண்ணுறோம். ஸோ நான் வந்து இதே காஸ்டியூம்லாம் கண்டிப்பாக காலேஜுக்கு போக முடியாது. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன்டா. எனக்கு உள்ள அள்ளு இல்லை. பட் இருந்தாலும் நான் இதை ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. பட் ஸ்டில் செம்ம டேரிங்காக இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு காலேஜில் போய் ஒரு கிளாஸில் உட்காரணும். யாருமே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அந்த மேம் கிட்ட நான் தான் நியூ ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் வர பண்ணோம். போகலாம். நீங்கள் இந்த காலேஜ் தான் படிக்கிறீங்களா? இந்த காலேஜுக்குள்ள நான் இப்போ போனோம். எப்படி போகிறது? ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? லஞ்ச் பீரியட்ல போறாங்க. லஞ்சில் இல்லை, ஒரு கிளாஸில் போய் உட்காந்து நான் ஒரு 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 பீரியட்ல நான் உள்ளே உட்காரணும். ஏஹெச்எம்மா பார்க்கணுமா? ஏஹெச்எம் பார்த்தா கழுத்து பூச்சி எழுதி போட்டுருவாங்களே. பர்மிஷன்லாம் கேட்காம போய் உட்காரணும். பர்மிஷன்லாம் கேட்டால் வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் உண்டா? இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு ஒரு கிளாஸ்க்குள்ளே உட்காந்து ஒரு பீரியட் ஃபுல்லாக அட்டன் பண்ணி நல்ல பிள்ளையாக இருக்கணும். பீரியட் ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. பர்மிஷன் கேட்கவே கூடாதுங்க. கேட்காமே போகணும். அதான் டேரே. பர்மிஷன் கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? பர்மிஷன் கேட்டால் தான் உள்ளே நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுங்க. எல்லாம் முடியும் அச்சு, யூ கேன் டூ இட் சொல்வீங்கன்னு பார்த்தா இவர் என்ன ரொம்ப பொறுப்பான பிள்ளையாக இருக்காரு. நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்துட்டு முடியும் அச்சு, நம்மளால முடியும். சொல்லிக்கிட்டே கடா உள்ளே போக மாட்டேறியே. இந்த காலேஜில் படிக்கிறீங்க. எனக்கு வந்து ஒரு டேர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு பீரியட் ஃபுல்லாக போயிட்டு ஒரு கிளாஸில் உட்காரணுமா? நீங்கள் எந்த இயர்? தேர்ட் இயர். ஃபைனல் இயரா? சீனியரே எனக்கு தெரியும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏதாவது ஒரு கிளாஸில் போய் ஒரு பீரியட் ஃபுல்லாக அட்டன் பண்ணால் நம்ம இந்த இஷ்டம் வரோம். எப்படின்னா பண்ணுறது? சீரியஸாக சொல்கிறீங்க? எந்த பிரச்சனை ஆகிடாது? கம்முன்னு நீங்கள் உட்காந்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. நானே இது வரைக்கும் ட்ரையே பண்ணதில்லை. மாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மாட்டினா குக்கர் வச்சு கொட்டுவாங்க. எங்கள் கிளாஸ்க்கு வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். உங்கள் கிளாஸ்க்கு வந்து நான் சொல்லுவேன். சும்மா வரதுலாம் மேட்ரு இல்லை. ஒரு பீரியட் ஃபுல்லாக மேம் முன்னாடி அட்டன் பண்ணணும். அவங்க கிட்ட வந்து நான் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு உட்காரணும். அதான் நான் சொல்கிறேன்க்கா. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு கிளாஸில் போய் உட்காந்து ஒரு பீரியட் அட்டன் பண்ணோம். நான் எப்படி ஃபைனல் இயரில் எப்படி நம்ம ஃபஸ்ட் இயரில் சேர முடியும்? டவுட் வரல. நர்வஸ் ஆயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, நான் பாத்துக்கிறேன். பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. நான் இருக்கேன். நம்ம ஈஸியா பண்ணலாம். ஈஸி. அவர் கியூட்டா செயின்லாம் திருப்ப ஆரம்பிச்சாரு. என்ன சொல்றது? யூடியூப்லயே வரும். இங்க கொஞ்சம் பசங்க இருக்காங்க. ஐயோ போயிட்டாங்களே. ஃபைனல் இயர் பசங்க நினைக்கிறேன். அவங்ககிட்ட போய் கேட்டுருக்கலாம். எப்படியாவது உள்ள மட்டும் போயிட்டா போதும் கைஸ். நான் குவைட்டா உட்காந்துருவேன். நான் நல்லா பண்ணுவேன் கைஸ். யூஸ்வலாகவே நான் நல்லா படிப்பேன். எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சொல்லு போகிறேன். இப்போ உள்ளே போயிடலாம் கைஸ். ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படியே நின்று யோசிச்சுட்டே இருந்தால் இன்னைக்கு ஃபுல்லாக நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கேமராவையும் நம்ம செட்டப்பெல்லாம் உள்ளே செடியாக வைக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து உள்ளே வருவேன் டேரெக்டாக. ஓகே, ஸோ நான் கால் பண்ணிவிட்டு நம்ம பையனை வர சொல்லுவேன். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட ஒரு நோட் இல்லை, ஒரு பென் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே தான் நான் வந்து போகிறேங்க. எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஒரு பேக் கூட எடுத்துகிட்டு வரலையே. ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே நான் இல்லையே. ஒரு ஐடி கார்டு இல்லை. வீ கேன் டூ இட். அதெல்லாம் போய் கிளாஸில் உஷார் பண்ணிக்கலாம். நீ பேசாத செல்வம். நீ பேச கேட்கல மைக்கில். நீ கிளாஸ் தானே இருக்க. ரெடி? 3, 2, 1. ஓகே கைஸ், நான் இப்போ உள்ளே போகிறேன் கைஸ். அங்கே கிளாஸில் போயிட்டு நோட் புக்கெல்லாம் நான் எப்படியாவது வாங்கிடுவேன். அதெல்லாம் நான் வாங்கி ஒரு பீரியட் ஃபுல்லாக வாடா.
போகணுமாடா பயமா இருக்கு. பயப்படாத பயப்படாத பயப்படாதடா பயப்படாதடா. போடா போறேன்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க என்ன? நான் கேமராவே மைக்கை கொடுத்துட்டாங்க. வந்துடும் வயசு. ஓ இப்படியே கைஸ் நான் உள்ள போனேன். பயமா இருக்கு. நியூ அட்மிஷன். சரியா எங்க பேக்லாம் எங்க? பேகு நோட் எடுத்துகிட்டு வந்தேன் மேம். அது அங்கேயே வச்சுக்கோங்க. ஏ செக்ஷனா? எந்த செக்ஷன்? இந்த செக்ஷன் தான் மேம். 16 தான் ரூம். ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டாக சொல்கிறீங்க. இல்லை 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 ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. ஐயோ இது உங்கள் பேக்கா? சாரி. ஏதாவது நோட் இருக்கா? ஏதாவது நோட்டு ஏதாவது பெண்ணு? ஏதாவது நோட் ஏதாவது பெண் இருக்கா? ஆமாம் எனக்கு எதுவுமே இல்லை எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே வெளில வச்சுட்டு வந்தேன். லேட் ஆகிடுச்சு. சீக்கிரமாக வந்தேன்னா அப்படியே பைக்கில் அது பரவாயில்ல. நான் எங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டு அப்புறமா போயிட்டு உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் ஒரு பேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அஸ்வினி தான். சாரி நான் கொடுத்துறேன். நல்லா பார்த்தோம். எப்படா கிளாஸ் முடியும்? எப்போ சொன்னோம் கிளாஸ் முடியும்? இதுக்கு முன்னே நீங்க அடுத்து யாரும் வருவாங்க? இங்கிலீஷ் மிஸ் ஸ்வீட்டாக இருப்பாங்களா? இல்லை நல்லா பார்க்க இல்லைங்க. கேரக்டர் ஜாலியாக இருப்பாங்க. அங்கே தான் மேம் இருக்கும். அப்படி கேளுங்க.
சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. இன்ட்ரடியூஷனா வேணாம் பயமா இருக்கு. இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்றாங்க, பயமா இருக்கு எனக்கு. சைலண்ட் கொடுத்து ஏதோ ஏரோப்ளைன் எங்கே இருக்கு? ஃபோன் சும்மா ஃபோன் பண்ணுறேன். என்ன மாட்டி விட்டாலும் மாதவி, கோவலன், கண்ணகி. அதானே நான் பேசவே இல்லை மேம். நான் டவுட்டு தான் மேம் கேட்டேன். டவுட்ஸ் தான் மேம். நீங்கள் தான் மேம் வந்து பேசுங்க. அப்படியே சொல்லுங்க. மாதவி, கண்ணகி, கோவலன். மாதவி, கண்ணகி, கோவலன். மேம் மாதவி, கண்ணகி, கோவலன். கரெக்டாக இப்போ உட்காந்துக்கலாமா மேம்? ஏன் அது சரிங்க. கோவலன் ஹீரோ ஹீரோயின் கண்ணகியும் கோவலனும். வரங்கவே முடியுது மேம். சூப்பராக புரியுது. ஹீரோயின் மேம். ஹீரோயின் தான் சரியா? ஏன்னா கண்ணகியை வைத்தும் தான் இந்த கதையே தொடங்குகிறது. கண்ணகியோட கால் சிலம்பை வைத்து தான் இந்த கதையே தொடங்குது. அப்போ ஹீரோயின் தான் மெயின் கேரக்டர். இந்த பொண்ணு செம்ம மூளை பேசு. இந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து நல்ல ஸ்கூல் படிக்கும்போது நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தியா? செகண்ட்
ஹீரோயினா காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னா, உங்க பேரு ஹரிணி. என்ன நீங்கள் மெடிக்கலில் பார்த்தீங்கல்ல எனக்கு நீங்கள் சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கல்ல ஹீரோயினை காட்டும் பொழுது ரொம்ப சின்ன பொண்ணா காட்டாங்க, விவரமே தெரியாதவளாக, ரொம்ப வசதி வீட்டு பொண்ணா காட்டுறாங்க, பேச கூட மாட்டாங்க, ரொம்ப அமைதியான தன்மையான என்ன மாதிரியே இருக்காங்க பெண்ணா காட்டுறாங்க. சரிங்களா? அந்த பெண்ணை என்ன ஆகுது? ஏய், நாங்கதான் நான் பேசும்போது எனக்கு இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மாணிக்கம் மணி இருந்தது. அதே மன்னாருடைய மனைவியோட முத்து. மணி இருந்தது. முத்து. அதை வச்சுதான் அவன் நிரூபிக்கிறான். சரியா? அது அவன் மாயா. அப்படி எல்லாத்தையுமே 3 என்ற எண்ணிக்கைக்கு சமன் பண்ண ஆரம்பிச்சது. அதே நானே கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். கோவலன், கண்ணகி, மாதவி என்ற 3 பேரை பற்றி இந்த கதை சூப்பரா நடத்துறாங்கல்ல. 3 என்ற எண்ணிக்கையில் தொடர்புடையதாக இருக்கிறது. 3 அறக்கருத்துக்களை இது சொல்கிறது. அந்த அறக்கருத்து என்ன? அதை கேட்டா தெரிஞ்சேதான் இருக்கு. 3 அறக்கருத்து. உங்க கிளாஸ்ல வர ஸ்டாஃப்ஸுக்குலாம் உட்காரத்துக்கு சேர் கிடையாதா? ஏன் அப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கலாமா? வழக்குரை காலை நமக்கு பாடமாக சொல்லிட்டே இருக்கும்போது இந்த வாயில வந்து இவ வந்து இருக்கா. அவங்க என்ன பொழுது சாகின்ற நேரத்தை குறிக்கிறது. குடையோடு போல் வீழ நின்று நடுங்கும் என்று சொல்றாங்க. குடையோடுனா வெண் குற்ற குடை. சரிங்களா? அது எப்படி இருக்குன்னா நிலை தடுக்க சொல்றாங்க. அதுதான் அப்படின்றாங்க. ஒரு உயிர் துன்பப்படுகிறது என்று தன்னுடைய கடையை வருவாங்க. மேம் இவ்வளோ ஸ்வீட்டாக நடத்துகிறாங்க. தன்னுடைய குழந்தைகளை சொல்லும் பொழுது இதை சொல்றாங்க. 2 பேர் ஒரு உயிர் துன்பப்படுகிறது என்பதற்காக தன் தொடையில் தசையை அணிந்தறிந்து வைத்த மன்னன் யார்? இவங்கெல்லாம் அன்னையோட வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? வகுப்பு நடத்த எப்படி நடத்தணும் தெரியாது. கேள்வி கேட்டா ஒரு பதில் சொல்ல தெரியல. அப்படியே மாதிரி அப்படியே பாவியே காதி எல்லாம் சூழ்ந்த கருங்குழலும் கண்டு அஞ்சி கூடலாம் கூடு ஆயினாள். என்ன ஆகுறா? அவ இவ இறந்ததால மட்டும் கணவன் திரும்ப மீண்டும் வரப்போவதில்லை. அவ எப்பயோ இறந்துட்டா. உடல் மட்டும்தான் சுத்தி எங்க பார்த்தாலும் அலைகின்றது. அந்த உடலில் உயிர் அழகா கொஸ்டின் 10 மார்க் வந்தாலும் அந்த கதையை எழுதிடாம எழுதுனீங்கன்னா மதிப்பெண் உண்டு. எழுத தெரியும். நம்ம என்ன சொல்ல வரோம், ஒரு வினா கேட்டாங்கன்னா அதை இருக்கிறவங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி எழுதினாவே மதிப்பெண் உண்டு. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு சொல்ல வர சொல்ல கதை அதிக தப்பா எழுத்து விட இருக்கக்கூடாது. சொல்ல வர கருத்து சுருக்கமா இருந்தாலும் புரியும் சொல்லி விளங்க வைத்தாலும் மதிப்பெண் உண்டு. சரி, நான் என்னதான் சொன்னாலும் நீங்க அப்படியே தான் வாட்சி கொடுத்தீங்க. இந்த தூங்க 4 பேர் எழுதி தூங்கல பச்சை சட்டை, மெரும் சட்டை, கருப்பு சட்டை, இளஞ்சி சட்டை எல்லாம் எப்போ முடியும்னு தெரியல. இன்னும் 5 நிமிஷம். 4 பேரை ஹெட்டாக பண்ணுங்க. நான் பார்த்தேன். உனக்கே தெரியும் யார் யாரே ஹெட்டாக பண்ணுறது. நீ மேம் செம்மையாக நடத்துகிறாங்க. ஸோ ஸ்வீட். நீ மொபைல் பாத்தியா இல்லையா நான் கேட்ட கேள்வி பதிலே தெரிஞ்சுக்கேன். அதனால நீ பாத்தியா இல்லையா பேசிட்டே இருக்கீங்க. அவங்க மாறாம பேசிட்டே இருக்கீங்க.
சரி அடுத்த வகுப்பு சொல்லிடுவாங்க. பேஜ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இதுலாட்டி வந்து சாமி பார்க்குறேன் இருங்க. எந்த கிளாஸ்? பிகாம் சிஏ செகண்ட் இயரா? செகண்ட் இயர். போலாமா? அது இருங்க, வாங்க போகலாம். சீரியஸா சும்மா சொல்லுங்க. வாங்க போகலாம். சும்மா சொல்லுங்க. என்ன டிபார்ட்மெண்ட்? போலாமா? எந்த இயர்? எந்த இயர்? செகண்ட் இயர். போலாமா? சும்மா சொன்னேன். சும்மா சொன்னேன். சும்மா சொன்னேன். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பிடல. நான் எப்படின்னா உள்ள எப்படி வந்தேன்னு கேட்குறீங்களா? அதான் எப்படி உங்க போட்டோ எடுத்துருப்பாருங்களே உங்களை விடாம, அதான் கேட்டேன். நான் ஃபாஸ்ட்டாக உள்ள வந்து எடுத்தாங்க. நீங்கள் எந்த பேச்சு? நானா? நான் வந்து பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர். எடுத்துக்கணும். ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க? சும்மாவா? ஏய் வாசன் போட்டோ எடுத்துக்கிறா. ஸ்டோரி போடுறேங்க. தனியாக உட்காந்துங்க இருக்க மாட்டானுங்களே. 4 பேர் வந்தாங்க, எல்லாம் ஸ்ப்ளிட் ஆயிட்டாங்க. இங்கே படிச்சு முடிச்சிட்டிங்களா? இப்போ சேர்ந்துருக்கீங்களா? இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ப்புறேன். அப்படியா? ஆமாம். நம்ம ஊரில் எங்கள் காலேஜில் சேர போகிறீங்க? ஆமாம். ஏன் வேறு லெவல். வரல? இல்லை அதான் கேட்குறேன். இதான் தெரில யாருன்னு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? தங்கச்சா நீங்கள்? உங்களுக்கு தங்கச்சி. நல்லா இருக்கீங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. ஆமாம், பிசிஏ. இப்போதானா? ஆமாம், அதான் அட்மிஷனே போடுறேன். ஓகேக்கா வாங்க. ரெஸ்பான்ஸ் செம்ம க்யூட்டாக இருக்குல்ல கைஸ்? இந்த காலேஜ் செம்ம க்யூட்டு. க்யூட் க்யூட். அந்த வார்டனும் க்யூட்டு. யார் போயிட்டு வந்துட்டோம்? டே இதை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறேன். எத்தனை போட வாடா. பாய் பாய் பாய். பாய். போகலாம். அவன்கிட்ட உங்களையும் சேர்த்து எடுக்கவா? வாட்ஸ்அப் பண்ணுறியா? ஏய் என்னையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்றேன். நம்பர் தெரியாம ஐயோ நான் ரொம்ப நேரமா அப்படியா? இல்லை சார், அட்மிஷன் வாங்க வந்தேன். அப்போ வாஷ்ரூம் போகலான்னு வந்தேன்னா, அதான் நான் யூடியூப்ல இருக்கேன், அதனால. தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்டெப் இறக்குறதாமா? ஒரே ஒரு போட்டோ. நாங்க வேற பாட்டுல பேச
எப்படியோ ஒரு காலேஜுக்குள்ளேயே வந்து இந்த வேலையை வந்து தரமாக பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து செம பயமாக இருக்குது. இப்போ வெளில போகணும்டா, வெளில ஒரு மேம் நிற்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு போய் இங்கே தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் கைஸ். எனக்கு செம்ம தாகமாக இருக்குது. நான் கிளாஸ்லேயே குடித்தேன் பஸ்ஸில். எனக்கு வந்து இன்னமும் பயமாக தான் இருக்கு. ஸோ நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஸ்டார்ட் பண்ணிடுச்சலாம். அது ஒரு அம்டடா. பேசாம நீ கேமராமேனை கூட்டு வரியா? ஷர்ட்டை மாற்றிடலாமா? அவன் எடுப்பான்டா. நம்ம இதுக்காக தானே வந்திருக்கோம். ஆமாம். இல்லை மேம் இந்த சைடு, மேம் இந்த சைடு, மேம் அந்த சைடு போயிடலாம். சரி ஸ்டாஃப் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சா போதுங்க எல்லாமே. ஏய் மேம்டா ஓடிலாம். சரி கட் பண்ணிடு. காலேஜ் என்ட்ரன்ஸ் இல்ல பார்க்கத்தான். ஓகே ஐஸ் நான் வந்து ஒரு காலேஜுக்குள்ள போய் இந்த டேரை முடிச்சுட்டு வெளியிலேயே வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னால் நம்பவே இல்லை. எனக்கு வந்து இங்கே இருக்கணுமா? அப்படியே நான் திரும்பி இங்கே நிற்பா, திரும்பி உள்ள வெளில விட மாட்டாங்களே. சரி இங்கே நிறைய ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த ரியாக்ஷன் வந்து ரெடி நீ கொஞ்சம் உள்ள வச்சலாம். எனக்கு பயமா இருக்கு, ரோடு இருக்குவாங்க. ஓகேவா? இங்கே போனால் கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே வா. நீ ஃபர்ஸ்ட் வச்ச அதே அங்கே தான் வேணும். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து கிளாஸ்க்குள்ளே போய் ஒரு பீரியட் ஃபுல்லாக உட்காந்துட்டே வந்துட்டேன். என்னாலே நம்ப முடியலன்னா போகும்போதே நிறைய பேர் பயம் கொடுத்துருவாங்க. லைக் உண்மை தானே, எப்படா போய் எப்படா உட்கார முடியும்? என்னாலே நம்ப முடியல. நான் வந்து போயிட்டு ஃபஸ்ட் டைம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரின்றேன். இல்லை ஃபஸ்ட்டு காலேஜுக்குள்ளே போகும்போதே பசங்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க. பட் என்னால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஸோ சாரி. எல்லாத்தையும் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் வந்துடுவேன் சொல்லிட்டு பைக்கில் உள்ளே போயிட்டு கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு அந்த டேரை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. டைம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனால் மேம் சூப்பராக கிளாஸ் எடுத்தாங்க. கிளாஸ்க்குள்ள வேற ஏதாவது ஹெச்ஓடி யாரும் வந்துருவாங்களோ அந்த மாதிரி. நான் வேற ஃப்ரெண்ட்லேயே உட்காந்துருந்தேன்னா இன்னும் நான் பார்த்ததே இல்லை. யார் பண்ணின்னு கேட்டாலும் முடிஞ்சு. அதாவது நான் வந்து செம்ம பயமாக உட்காந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிட்டு நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போது எனக்கு வந்து பயமாக தான் இருந்தது. நம்ம போகிறோமே ஏதாவது கேட்பாங்களா, ஐடி எங்க, பேக் எடுத்துகிட்டு போல, பென் எடுத்துகிட்டு போல, ஒரு நோட்டு கூட இல்லை, எப்படி நம்மள ஸ்டூடெண்ட் நம்புவாங்க ஐடியோ இல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டே போனேன். அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நிறைய பேருக்கு இன்னும் ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணல. அதனால அது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் உட்காந்துட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு சூப்பராக வெளில வந்துட்டோம். வெளில வரும்போது ஆஸ் யூஷுவல் பசங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேச ஆரம்பித்தாங்க. நான் வெளியில் வரும்போது வார்டன் பார்த்துட்டாங்க. யாருமா எதுவும் உங்ககிட்ட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் வந்து அட்மிஷன் வாங்கினா வந்தேன். நான் வந்து தண்ணி குடிக்கணும், வாஷ்ரூம் போட ஏதோ சொல்கிறேன். வாஷ்ரூம் அங்கே இருக்குது, தண்ணி இங்கே கீழே இருக்குது, நீங்கள் போனா போங்க, வாஷ்ரூம் மேலே போகணும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் போகிறேன்னு சொல்லிட்டு டக்குனு வாஷ்ரூம் கிட்டே போகும்போது அவங்க தான் ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் விடுங்க அட்மிஷன் கூட தான் வந்திருக்கோம். அவங்ககிட்ட எல்லாரும் எந்த இருக்கு அட்மிஷன், எந்த டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் கேட்டுட்டு என்னது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இல்லை வெளில வந்தால் போதும் மாட்டிக்க கூடாது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளில ஓடி வந்தேன். வெளில வந்து இப்போ உங்களை பார்க்குறேங்க. அங்கே வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளாஸ் பசங்க எங்கள் கிளாஸ் பசங்க நம்மளோட ஒரு நாள் கிளாஸ் பசங்க இல்லை ஒரு பீரியட் கிளாஸ் பசங்க அவங்க எல்லாரும் ஆக்சுவலாக வந்து என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக பார்த்தாங்க. இது உண்மையாகவே
இவங்க வந்து இங்கே தான் படிக்க போகிறாங்களா இல்லைன்னா இவங்க சும்மா பொய் சொல்கிறாங்களா இல்லை ஃபன் பண்ணுறாங்களா என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்போது எல்லாரும் அதை கேட்டாங்க நீங்கள் உண்மையாகவே ஃபஸ்ட் இயரா ஆமாம் ஃபஸ்ட் இயர் சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். அதான் செம்ம ஃபன்னாக போச்சு. கேர்ள்ஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே எனக்காக ஒரு பொண்ணு பெண்ணு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, நோட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து இங்கே ஒரு இன்னும் கையில் நான் வந்து ஆக்சுவலாக நேற்று வந்து இல்லை நேத்தா என்னன்னா நம்ம கிளாஸ்க்குள்ள வந்து கேமரா ஒருத்தவங்க எடுத்துட்டு இருந்தாங்களே அவங்க வந்து செம்ம டிவியம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கிளாஸே இருக்கும்ல, எனக்கு அவனோட ஃபோன் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபோனுக்கு எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், அது பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கு. ஒரு இடத்துல வந்து லைக் யாரெல்லாம் பேசுறீங்களோ அவங்க எந்திச்சு நிற்கணும், அவங்க இன்னொருத்தவங்களை கை காமிச்சிட்டு அவங்க உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அப்போ வந்து நம்மளோட கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவங்க சும்மா இருந்தா அவனை கூப்பிட்டு லைக் என்னெந்திக்கு சொல்றான்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சிட்டு சும்மா இல்லாம நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். என்ன மாட்டி விட்டு இவங்களா அப்படின்றான். என்ன வந்து மேம்ன்ற அக்கான்ற மேம் ஒரு மாதிரி குழம்பிட்டாங்க. வெயிட் பண்ணி அவங்களை எதுக்கு நீ மேம்ன்ற அக்கா பொண்ணை பார்த்தா அவ்வளோ பெரிய பொண்ணு மாதிரியா இருக்கு, அது கூட பரவாயில்ல, மேம் சொல்ற அக்கா சொல்ற தங்கச்சி வாயிலிருந்து வர மாட்டேங்குதுரா சொல்லிட்டு நல்லா அது ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போச்சு. அது எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் மேம்க்கு தெரியாது இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாகவும் ஜாலியாகவும் போச்சு. நான் ரொம்ப இன்னைக்கு டேவை என்ஜாய் பண்ணேன். உள்ளே போகிற வரைக்கும் பயமாக இருந்தாலும் வெளில வந்ததுக்கு அப்புறமா ஜெயிச்சுட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு கிளாஸுக்குள்ளெல்லாம் போய் உட்காந்து இந்த மாதிரி த்ரில்லிங்கான டாரு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாரில் நாளைக்கு உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணேன். அது இதே மாதிரி வேறு ஏதாவது டேர் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலேஜ் நேமோட இங்கே வந்து இந்த காலேஜ் நேம் ரிவீல் பண்ண முடியாது. என்ன ரீசன் என்ன சொல்கிறது, நீங்களே மானியத்தனே போட்டுக்கோங்க கைஸ், அதான் ரீசன். யா பட் நல்ல காலேஜ் கைஸ், ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது, டீச்சிங் சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் உட்காரத்துக்கு சேர் இல்லை, அது கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிறோம் இல்லையா, அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். அது மட்டும் நான் அந்த பொண்ணுக்கிட்டே டவுட்டாக கேட்டேன், இன்னைக்கு மட்டும் சேர் இல்லையா, எங்கே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களா? இல்லை நாங்கள் வரும்போதுலேருந்து சேரில் 1 month ஆயிடுச்சு, ஸோ அப்போலேருந்தே சேர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் செம்ம. அண்ட் நான் இன்னொரு வாட்டி ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இவங்க எல்லாரையும் செம்மையாக மீட் பண்ணி இவங்க கூட என்ன பண்ணுறது ஃபோட்டோ செட் இவங்க எல்லாரையும் மீட் பண்ணி லைக் ஒரு மீட்டப் மாதிரி இவங்க கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். இவங்களோட கேன்டீன்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ அங்கெல்லாம் போகணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல, நான் அப்படியே வெளில வந்துட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்லா இருக்கீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பிசிஏ. நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். கண்டிப்பாக பார்க்கலாம். பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நீ என்ன காலேஜ்? ஆமாம் படிக்கிறேன். ஓ அதனால தான் போய் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டே முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஜாலியாக இருக்குல்ல? ஆமாம், செம்ம காலேஜ். டீச்சர்ஸ்லாம் செம்மையாக இருக்காங்க, ஸ்வீட்டாக இருக்காங்க. டீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா நடத்துவாங்க அவங்கலாம். ஆமாம். நீங்கள் எந்த இயர்? ஃபைனல் இயர் போகிறேன். சீனியரா? வா. நீங்கள் இப்போ 12th முடிச்சிங்களா? ஆமாம், இப்போ தான் ஃபஸ்ட் டே. வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் காலேஜ் முடிச்சிங்கன்னு நினச்சேன். நான் இல்லை அக்கா நினச்சேன். நான் அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஈசி டிபார்ட்மெண்ட். ஓகே, நான் வந்து சொல்கிறேன். உங்கள் பேர்? யோகேஸ்வரன். அப்போ என் அக்காவா? யோகேஸ்வரன். பாய். சாரி ப்ரோ. எல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸா? இப்படி தான் காலேஜ் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன். அது மாதிரி ஜாலியாக ஏதாவது ஷாக்கிங்காக கேட்டாங்க. நிறைய பேர் நம்பவே இல்லை, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அண்ட் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அச்சு ரீல்ஸ் பண்ணால் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், டிபார்ட்மெண்ட்டுக்கு வரேன் பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஒரு ஜூனியரை எப்படி வெல்கம் பண்ணாங்க தெரியுமா? எங்கள் காலேஜ் மாதிரி வருமா? நாளைக்கு வந்து வேற ரீல்ஸ் விளையாடுலாம் சொல்லிட்டு வந்து போயிடுவேன். ஆமாம், நான் வேற டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லிட்டேன். ஈஸியே நான் நாளைக்கு போய் இனிமேல் ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கோங்க. போய் அட்மிஷன் வாங்கிடலாம். வாங்க ஈஸ் போகலாம். நீங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மறக்காமல் நிறைய சூப்பராக இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ நாளைக்கு வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிட்டேன்.
மச்சு டாடா பை மீன்ஸ் நான் வந்து ஆக்சுவலாக மெயின் கேட் அந்த சைடு தான் இருக்குது. நான் வந்து இங்கே வந்து நின்று பேசிட்டு இருக்கேன். அது ஏன்னா அங்கே வந்து நிறைய பாசம் காட்டுறாங்க. நான் மாட்டி பண்ணுன்ற பயத்தில் இந்த பக்கமாக வந்தேன். அதனால தான் இதுவும் அவங்க காலேஜ் தான். பட் இது வந்து வேறு கேட்டு. இங்கேருந்தும் நம்ம உள்ளே போகலாம். நான் அப்படியே ஓடி வந்துட்டேன். ஃபீல் பண்ணேன். 3 2 அப்புறம் வந்து நான் ஒரு நோட் எடுத்துட்டு போல ஒரு பெண் எடுத்து போல எதுவுமே எடுத்து போனால எனக்கு வந்து பின்னாடிலேருந்து ஒரு பொண்ணு வந்து நோட்டு பெண்ணு எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் கிளாஸுக்கு ரொம்ப ஃபன்னாக போட்டு மேமும் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பினிங்காக இருந்தது கைஸ். ஆக்சுவலாக வந்து எனக்கு பசங்கிட்ட நின்று பேசுகிற மாதிரி இருக்குது. பட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்து அவசரமாக போகணும். இன்னும் நாள் கண்டிப்பாக நம்ம டிவி ஜெயினுக்கு வரோம். டிபி ஜெயின் காலேஜுக்கு ஐயோ காலேஜ் பேர் சொல்லிட்டேன். எடிட்டர் போட்டுறாதீங்க. சாரி அவ்வளோதான் சிக்கமாயிடும். கைஸ் இப்போ நான் வந்து அந்த காலேஜுக்கு வந்து ஒரு சாரி நிறைய பேர்கிட்ட பேச முடியல. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக ஆச்சு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். கைஸ் தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ.